ஹாய், வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையட்டும். ஸோ பகவத்கீதாவில் நம்ம கர்ம யோகா பார்த்தோம். அதை ஏன் பார்த்தோம் அப்படின்னா, கர்மா இஸ் அ பூமராங். கர்மா ஒர்க் இஸ் ஒர்க் ஷேப். தட் ஒர்க்கு தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஒன் ஆர் தி அதர்வே நம்மளால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட். அது யாராக இருந்தாலும் வேலை பண்ணுவோம்ல, irrespective of the age, irrespective of the gender, irrespective of the geospace we are in, work is something that is common to all. அப்படிங்கிறதுனால அதை பார்த்தோம். அதை தொடர்ந்து என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி எல்லாமே விடையில்லா கேள்விகளுக்கும் புதிர்களுக்கும் பதில் தேடுற ஒரு கோணத்திலேயே இருக்குது. அந்த ஆங்கிளில் ஒன்றா நம்ம கண்ணு முன்னாடி எக்ஸ்ப்ளோர் ஆகுது. அந்த கான்டெக்ஸ்டில் பக்தி அப்படின்னு பார்த்தேன். பக்தி யோகா எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன டெசிஷன். சரி, அதை தான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமே அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னொரு ஆங்கிளில் இன்னொரு கோணத்தில் லவ்னு சொல்லலாம், டெடிகேஷன்னு சொல்லலாம், அது என்னது, பெர்சிஸ்டன்ஸ். எஸ், பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒப்சஷன் சொல்லலாமா அப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா, why I felt so, that is a pure desire which is coming from our soul. Soul is not religious, no, soul is practical, we can say. அது ஒரு ரிலீஜியஸ் டேர்ம், ரிலீஜியஸ் அப்ரோச் கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற லைஃப் எனர்ஜி நம்ம ஜென்ரலாக அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா. அதுலேருந்து வரக்கூடிய ஒரு எனர்ஜி, ஐ கெஸ் வி ஹவ் டோல்ட் திஸ் இன் ஆர் காட் ஃபேக்டர். அதாவது உள்ளேருந்து ஒரு எனர்ஜி வருது which is unpolluted by our ego, unadulterated by our ego. அப்படின்னா அந்த எனர்ஜி ரொம்ப பியூராக இருக்கும். அந்த நம்ம எமிட் பண்ணக்கூடிய எனர்ஜி, அது ஒரே எனர்ஜி தான். அந்த எனர்ஜி கடவுளை நோக்கி இருந்ததுன்னா பக்தி ஆகிடுது, கோலை நோக்கி இருந்ததுன்னா பர்சிஸ்டன்ஸ் ஆகிடுது, யாரையாவது பர்சனை நோக்கி இருந்ததுன்னா ட்ரூ லவ் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஒன் சிங்கிள் எனர்ஜி அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது பக்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் பியோர்லி எ வெரி சனாத்தனி டேர்ம். ஐ எம் ரெஃபரிங் த வேர்டு சனாத்தனி. ஏன்னா ஹிந்துயிசம் அப்படின்னு சொல்லலாம். எஸ், வாட் எவர் த வே is easy and comfortable for us to pronounce, we can articulate that word. Belief, பக்தி அப்படின்னு சொல்லணும்னா பிலீஃப், ஃபெய்த் அப்படி எல்லாமே சொல்லணும். இட்ஸ் இஸ் அ காமன் திங் தட் இஸ் அக்ராஸ் ஆல் ரிலீஜன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, எந்த இடத்துல நம்மளுடைய கண்ட்ரோலை மீறி நம்ம லைஃப் போகுதோ அந்த இடத்துல நமக்கு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது. அந்த ஃபியர் ஆஃப் அன்சர்டனிட்டியை போக்குறதுக்கு ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் வேணும்ல, அதுதான் நிறைய பேருக்கிட்ட பக்தியாக இருக்குது. திஸ் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். இன்னொன்று வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங், கம்ப்ளீட் ஐ எம் ஜஸ்ட் ஹாப்பி லவ்விங் யூ. ட்ரூ லவ் இஸ் சீயிங் சம்படி க்ரோ அப்படிங்கிற மாதிரி. True love is something that you are comfortable in loving for the sake of expressing your love அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உண்மையான காதல் கடவுளை நோக்கி இருக்கும்போது அது பக்தி அப்படின்னு ஆயிடுது. why I felt that this could be something ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது, நெக்ஸ்ட் டு அவர் ஒர்க். ஏன்னா வேலை கூட பயபக்தியோடு அந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பயம் பக்தி ரெண்டும் கலந்து இருக்கும். இது ரெண்டும் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, ஏன்னா இஃப் யூ ஆர் ஷியோர்லி சர்டன் அபவுட் சம்திங் இன் ஆர் லைஃப், அதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது இப்படி தாண்டா நடக்கும்னு எனக்கு தெரியும்டா, அப்புறம் எதுக்கு நான் அதை பற்றி பயப்படும். இப்போ ஃபியர் ஆஃப் அன்சர்டனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது தான் நிறைய பேருக்கு ஓகே, நம்ம கண்ட்ரோலை மீறி ஏதோ ஒன்று போகுது, ஸோ அதை தடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம கூட யார் இருக்காடா, கடவுளே இறங்கி கூட இருந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற ஆசை, எதிர்பார்ப்பு, தேவை, கனவுகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அந்த இடத்துல தான் முக்கால்வாசி இப்போ கோவில் ஆர் எனி ஆஃப் த ரிலீஜியஸ் பிளேசஸுக்கு போகக்கூடிய மக்கள்
அவங்களுடைய மனநிலை பார்த்தோம்னா ஒரு சில பேர் வந்து a small quantum of population they go for the sake of going, enjoying, experiencing. முக்காவாசி all of us are having a transactional relationship with God. இங்கே transactional relationship with God அப்படின்னு சொன்னது இன்க்ளூடிங் பரிகாரம் பண்ண போகிறது, that is also transactional, right? ஒரு கிவ் அண்ட் டேக் மாதிரி தானே. நான் இதை பண்ணுறேன், எனக்கு நீ அதை பண்ணாத, இல்லை நீ எனக்கு அதை பண்ணல, நான் உனக்கு இதை பண்ணுறேன், as if somebody sitting up is there as a deal maker அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது எல்லாமே நம்ம பண்ணுறதுக்கு உண்டான நியாய தர்ம காரணிகளுக்குள்ள எல்லாம் நம்ம போல at the end of the day if people are happy doing it then it's okay அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதலில் தான் இன்றைக்கி நான் இருக்கேன். ஸோ பக்தி யோகாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பக்தி யோகாவில் ஆக்சுவலாக என்னடா சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓவர் வியூவை நான் பார்த்தப்போ எனக்கு 2 விஷயம் புரிஞ்சுது. ஹியூமன் பீயிங்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட், அதை வந்து பக்தி அப்படின்னு சொல்லலாம், நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து இருக்கா அப்படி கடவுள் நம்பிக்கை இருக்கா, கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கா, ஆனால் கடவுள்கிட்ட அப்படியே போய் சரண்டர் ஆகிறதெல்லாம் இல்லை. ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி அப்படியே டைரெக்டாக கோயிலில் போயிட்டு சாமிக்கிட்ட பேசிட்டு வருவார். என்னென்னா ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் டாக்கிங் ப்ரோ, நமக்கு இந்த புரியாத பாஷையில் காம்ப்ளிகேட்டடான ஸ்லோகத்தை படித்து மனப்பாடம் பண்ணி கடவுள்கிட்ட போய் படித்து அதை மனசை விட்டு பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. சரி கோயிலுக்கு போகிறோம், மனசை விட்டு பேசுகிறோம், ரிட்டர்ன் வந்துடுறோம், ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில். ஸோ த ரிலேஷன்ஷிப்போடைய பியூரிட்டி டிஃபைன்ஸ் irrespective of the way we are expressing our relationship அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இட்ஸ் a very small verse, பக்தி யோகா ஹார்ட்லி 20 verses தான் இருக்குது. இதில் வந்து again it starts with the conversation between Krishna and Arjuna. இது ஆகும் அப்படின்னா மனிதர்களுடைய ஹியூமன்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட், அதாவது ஜீவாத்மாவுடைய ரிலேஷன்ஷிப் வித் பரமாத்மா, நம்ம பாடி கான்ஷியஸ்னஸோடைய ரிலேஷன்ஷிப் வித் யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ், அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம போய் டு ரியலைஸ் அவர் செல்ஃப் இன் தி காட்லினஸ் அப்படிங்கிறது தான் ஓவரால் ஸ்பிரிச்சுவல் எல்லா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸஸுடைய கோல். வெதர் இஸ் ஞான, யோக, கர்மா, பக்தி அப்படின்னு. அதில் கர்மா பார்த்துட்டோம், பக்தி பார்க்க போகிறோம். யோகம், ஞானம் அதெல்லாம் தெரியாது, முதல்ல பக்தியை பார்த்து முடிப்போம். இப்போது பக்தியில் வந்து 2 விதம் இருக்குது. அதாவது உருவ வழிபாடு அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட், அண்ட் உருவ வழிபாடு இல்லாமல் நிர்குண பிரம்மம், அதாவது நமக்குள்ளே இருக்கிற அந்த லைஃப் எனர்ஜியை மட்டும் அப்படியே மெடிடேட் பண்ணிட்டு போகிறது, அது மேலே இது பண்ணுறது அப்படிங்கிறது. இதில் எது ஈஸி அப்படின்னு பார்த்தோம்னா உருவ வழிபாடு சம்திங் ஸோ ஈஸி. ஏன்னா சின்ன வயசில் நான் ஒரு கார்ட்டூன் பார்த்தேன், ஞாபகம் இருக்குது. ஒரு எறும்பு கூட்டத்துடைய ராஜா, அது ஒரு பெரிய பலசாலியான எறும்பாக தான் இருக்கும். அந்த எறும்பு கூட்டத்துடைய கடவுள் அது சூப்பர் பலசாலியான ஒரு பெரிய எறும்பாக தான் இருக்கும். The same thing applicables across all life beings, and so we could say that மனித கூட்டத்துக்குடைய ராஜா வந்து ஒரு பலசாலியான சூப்பர் மேனாக இருக்கும்போது, மனித குலத்துடைய கடவுளும் வந்து ஒரு பலசாலியான சூப்பர் கடவுளும் மனித உருவத்திலேயே இருக்கலாம் அப்படின்னு. இந்த அணுகுமுறை இஸ் சம்திங் ஈஸி, something that is in this world we could say that logically acceptable also. ஏன்னா நிறைய பேர் வந்து மனுஷ ரூபேன தெய்வமாக வந்து காப்பாற்றும் போது கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றுனீங்க சார் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு we are in 2024 now. இன்னும் 800,000 வருஷங்கள் தாண்டி இந்த உலகம் மகாத்மா காந்தி போல் இருக்கக்கூடிய கிரேட் ஹியூமன் பீயிங்ஸையும் கடவுளாக கொண்டாடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொண்டாடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்ரீராமராக இருக்கட்டும், ஸ்ரீ கிருஷ்ணராக இருக்கட்டும், புத்தராக இருக்கட்டும், ஆதிசங்கராக இருக்கட்டும், ஜீசஸ் கிரைஸ்டாக இருக்கட்டும், or anybody who have walked this land in the history of time are celebrated as God today. Why? Because they were expressing godly qualities. அதனால பர்சனல் ஃபார்ம் ஆஃப் காட் அதை வழிபடுறது வந்து தப்பு இல்லை. ஏன்னா நம்ம வந்து
யாராவது ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போயிட்டாலே அவளை வந்து we are pushing them up from the level of normal human being. Yeah, அதனால so we're gonna explore what is பக்தி யோகா. பக்தி யோகாவில் என்ன சொல்லியிருக்கு, அந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப் வித் காடை பக்தி ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பக்தி யோகாவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஸ்வல் அவர் அப்ரோச்சஸ், நான் இந்த பகுத்தறிவு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் என்னடா பகுத்தறிவு அப்படிங்கிற எப்படி வந்து சனாதனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து the current social situations has given a different meaning. The same way பகுத்தறிவு அப்படிங்கிற வார்த்தைக்கும் the current social situation has given a different meaning அப்படின்னு அந்த ஸ்டாண்ட் பாயிண்டில் கேட்குறாங்க. நான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்கிறது தர்மபதத்தில் புத்தர் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஈவன் நானே, அதாவது புத்தர் சொல்கிறாரு, நானே வந்து உன்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாலும் யூ டோன்ட் கன்வின்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் டெல்லிங் யூ, convince yourself using all your senses, ask all the possible questions அப்படின்னு புத்தர் சொன்ன அந்த விஷயத்தையும், அண்ட் ஈவன் நம்மளுடைய ஹிந்துயிசம், சனாதன தர்மம், ஆல் த ரிலீஜியஸ் ஸ்கிரிப்சர்ஸ் ஆல்சோ விஞ்ஞானம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். விஞ்ஞானம் இஸ் நத்திங் பட் அ questioning. ஸோ கொஸ்டினிங்க்கு வந்து ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு எவ்ரிபடி who's using the word பகுத்தறிவு, because பகுந்து அறியும் தன்மை is important. You should ask questions most possible time and all possible time. அந்த கோணத்தில் அணுகிறோம் என்பதை நான் இங்கு இந்த தருணத்தில் தாழ்மையுடன் வெளிப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிறது சொல்லுகிறேன். ஸோ பக்தி யோகா we're gonna see from tomorrow. Let's see what is in store for us. Bye bye.